எங்க ஒரு அம்மாக்கு அவங்களோட பையனோட தலைக்கு மேலே ஏதோ நம்பர் மாதிரி தெரியும். நம்மளுக்கு என்ன கண்ணு ஒரு மாதிரி வித்தியாசமா தெரியுதா, இல்லை இது நம்மளோட கற்பனையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து ரொம்ப நேரமா ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஆனா ஏதோ ஒரு நம்பர் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருக்கு. இப்போ அந்த பையனோட தலைக்கு மேல மட்டும் கிடையாது, ரோடுக்கு போனா எல்லாரோட தலைக்கு மேலேயும் ஏதோ நம்பர்லாம் காட்டுது. ஆனா ஒரு பையனோட தலைக்கு மேல மட்டும் ரொம்ப அதிகமா நம்பர் இருக்கும். இப்போ இவங்களோட பையனும் கூட தான் நடந்து வந்துட்டு இருப்பான். யார் அவன் அப்படின்ட்டு கேட்கிறப்போ என் ஸ்கூல்ல தான் படிக்கிறான், அவன் சரியான டாப்பர் பையன், படிச்சு படிச்சு வந்து பாரு அவனோட தலையில இருக்க முடியெல்லாம் கூட கொட்டிருச்சு அப்படின்னு சொல்லுவான். நடந்து போற டைமை கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக அந்த பையனும் படிச்சுக்கிட்டே தான் போவான். அதாவது தலைக்கு மேல காட்டுற நம்பர் வந்து அவங்க எந்த அளவுக்கு படிப்பாளியா இருக்கிறாங்க, புத்திசாலியா இருக்கிறாங்க, எந்த அளவுக்கு மார்க் எடுப்பாங்க அப்படின்றத தான் காமிச்சிருக்கோம். இப்போ இவங்க பையனோட தலைக்கு மேல வந்து ரொம்ப கம்மியா தான் நம்பர் காட்டுது. பையனோட நம்பரை ஜாஸ்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் முடிவு பண்ணியிருப்பாங்க. இப்போ அவங்க பையன் வந்து எப்பெல்லாம் முட்டை சாப்பிட்றானோ அப்பெல்லாம் வந்து நம்பர் ஜாஸ்தி ஆகும். அதனால எப்பவுமே வந்து முட்டையில செஞ்ச டிஷ்ஷஸே தான் கொடுத்துட்டு இருப்பாங்களா. இப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே நம்பர் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது. இப்போ இந்த பையனோட அம்மா வந்து கனவுலேயே கூட கட்டிக்கிட்டு இருப்பாங்க, நம்ம பையன் மட்டும் நல்ல மார்க் எடுத்துட்டான் அப்படின்னா நிறைய காசு கொடுப்பாங்க, அவார்ட் கொடுப்பாங்க, எல்லாம் சூப்பரா இருக்கும், நம்ம ஏரியால சூப்பரா வந்து எல்லாரும் முன்னாடி பெருமை பேசலான்ட்டு. பையனும் வந்து நல்லா படிச்சுட்டு தான் இருப்பான், நல்லா ஹெல்த்தியான சாப்பாடு சாப்பிட்டுட்டு தான் இருப்பான். கொஞ்சம் கொஞ்சமா ஏறிட்டு தான் இருந்தது. ஆனா திடீர்னு பார்த்தா நம்பர் ஏறுறது அப்படியே ஸ்டாப் ஆகிரும். இவங்க அம்மாவும் என்னென்னமோ ட்ரை பண்ணி பார்த்துட்டாங்க, ஆனா எதுவுமே வந்து வேலைக்கே ஆக மாட்டேங்குது. ஒரு நாள் இப்போ அவங்க பையன் வந்து கிட்டார் வச்சு வாசிச்சுட்டு இருப்பான். அப்போ வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே நம்பர் வந்து குறைஞ்சிக்கிட்டே வரும். இவன் கிட்டார் வாசிக்கிறதுனால தான் நம்பர் கம்மியாகுது போல இருக்கா அப்படின்ட்டு அவங்க அம்மா கோவத்துல இந்த கிட்டாரையே தூக்கி போட்டு உடைச்சிருவாங்க. கிட்டாரை உடைச்சிட்டு படிக்க ஆரம்பிச்ச உடனே வந்து இப்போ நம்பரும் இன்க்ரீஸ் ஆகிரும். ஆரம்பத்தில் அவங்க அம்மாக்கு எல்லாமே பிடிச்ச மாதிரி தான் இருந்தது. ஆனால் நாள் போக போக தான் அதோட விளைவு தெரிஞ்சிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி படிச்சு படிச்சு இப்போ அவங்க பையனே வந்து பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆகிட்டான். முடியெல்லாம் ஷேவ் பண்ணிடுவான். அடுத்ததாக பிடிச்ச ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டு அவங்க அம்மா சாப்பிட்றதுக்கு வாங்கி கொடுத்தா கூட சாப்பிட மாட்டேங்கிறான். இந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டா வந்து மார்க் எடுக்க முடியாது, இதை உட்காந்து சாப்பிட்ற டைமில் வந்து என்னோட படிப்பு போயிடும் அப்படின்ட்டு அந்த பையனை எந்திரிச்சு ஓடுவான். ஓடும்போது கூட ஒரு மாதிரி ஓடுவான். அப்படியே மனநிலைமை சரியில்லாத மாதிரி தான் இருக்கும். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப கில்ட்டியாக இருக்கு. அவ்வளோ சந்தோஷமா இருந்த பையனை படின்னு சொல்லிட்டு நம்ம ரொம்ப தொல்லை பண்ணிட்டோம், இப்போ இவன் ஒரு மாதிரி ஆகிட்டானே, என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு தான் இருப்பாங்க. அவங்க பையனுக்கு கிட்டார் வாசிக்கிறது தான் ரொம்ப உயிர். ஆனால் இப்போ இவங்க பண்ணதுல அந்த பையன் கிட்டார் வாசிக்கிறதே விட்டுருவான். ஒரு நாள் ஃபைனல் எக்ஸாம் அவங்களோட கிளாஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கும். சில பேர்லாம் கிட்டார் வாசிச்சுட்டு இருப்பாங்க. இந்த பையனை வந்து அந்த சத்தத்துக்கே அப்படியே போயிருப்பான். எக்ஸாமை போயிட்டு அட்டன் பண்றதா இல்லை கிட்டார் வாசிக்கிறதான்ட்டு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து ரொம்ப அப்படியே யோசிச்சுக்கிட்டே அவங்க அம்மாவை பார்த்துட்டு இருப்பான். எக்ஸாமும் தேவையில்லை, எதுவும் தேவையில்லை, நீ போ உன் இஷ்டத்துக்கு நீரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை கிட்டார் வாசிக்கிறதுக்காக அவங்க அம்மா அனுப்பி வைப்பாங்க. அப்போல இருந்து தான் அவன் கொஞ்சமாச்சும் அப்படியே நார்மலா நடத்துக்கவே ஸ்டார்ட் பண்ணுவான். ஒரு சிலரால ஒரு அளவுக்கு தான் படிக்க முடியும். சும்மா வந்து படிப்படின்னு தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா அது வந்து குழந்தைங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் ஆகும். அதை வந்து அவங்க அம்மாவும் புரிஞ்சுக்கிட்டு உன்னால எந்த அளவுக்கு படிக்க முடியுமோ படி, உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணு, உனக்கு எது பிடிச்சிருக்கோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லி விட்டதுலேயே இப்போ அவனும் வந்து நார்மல் ஆகிடுவான்.